எங்க போறீங்க? மனம், ஜமீன்தாரின் ஆள் வச்சு அடிச்ச விஷயம் கிராமத்து ஜனங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அவங்க ஜமீன்தார் வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. உடனே நான் போய் தடுத்து நிறுத்தேன். வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. நீங்க அடிபட்ட விஷயம் கேள்விப்பட்டதும் இப்படி ஆத்திரப்படுற ஜனங்க இந்த காயத்தோட உங்களை நேர்ல பார்த்தாங்கன்னு இன்னும் நிலைமை மோசமா போயிடும். இந்த சமயத்துல நீங்க வெளியே போகவே கூடாது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தலையிட்டு அமைதியை நிலைநாட்ட முடியாத ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியாது. அனைவருக்கும் சம சந்தர்ப்பம், அதனால் வறுமையற்ற வாழ்வு, அதுதானே நமது லட்சியம். எனவே பண்பை உணர்ந்து பழைய பாதைக்கு திரும்புங்கள். புறப்படுங்கள் கிராமத்திற்கு. கூட்டுறவு முறையால் நாட்டை மேம்படுத்த நம் கிராமமே நல்ல உதாரணமாக திகழட்டும். அது எப்படி முடியும்? எங்க அப்பா போல இருக்கிற 5ஆம் பட ஆளுங்க அடிமரத்துக்கு ஆசிட்ட ஊத்தும் போது நாடு எப்படி உருப்பட முடியுங்கிற? ஐயா, புது பொண்ணு தலையை குனிஞ்சுக்கிட்டு வருது. இப்படி நில்லுங்க. ஆள வந்தார், குத்தவாளியை கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன். இவரை மன்னிக்கிறதா தண்டிக்கிறதா ஓம் பொறுப்பு, ஜனங்க பொறுப்பு. எங்களை ஆள மன்னிக்கவே கூடாது. பெற்ற பிள்ளையை குற்றம் சாட்டுகிறான் என்பதற்காக பெரியவர்களை தண்டிக்கும் பொறுப்பை மக்களிடம் விடுவது சரியல்ல. வழக்கப்படி கிராம பஞ்சாயத்தாரை கூட்டி வரை விசாரிப்போம். ஆளவந்தா, நீ எவ்வளவு தூரத்திற்கு அறிவாளியா இருக்கிறியோ அந்த அளவுக்கு நான் குற்றவாளியா இருக்கிறேன். நடந்த குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். ஜமீன்தார் உன்னை ஆளை விட்டு அடிக்க செய்தும் என்னாலதான். இனிமே ஊருக்குள்ள நான் எந்த வம்புக்கு நான் போக மாட்டேன்ப்பா. என்னோட வாழ்நாடு இன்னும் நான் செய்ய வேண்டியது போட்டுதான். பயிர் தொழில் பாட்டனை பாண்டரங்கா பாண்டரங்க. வக்கீலையா, இந்த நல்ல குணம் நிலையானது தானா? நம்பலாமா இல்ல எங்க தலைவரை ஏமாத்துற தந்திரமா? சே, சம்பந்தம். அறிவுள்ளவன் ஆயுள் முழுவதும் கெட்டவனா இருக்க முடியாது. நடுவுல மாறினாலும் முடிவுல ஒண்ணு சேர்ந்துதான் தீரணும். வேப்ப மரத்துல தேன் கூடு கட்டுறது இல்லையா? முத்துவேலு, உங்க அப்பா இதுவரைக்கும் உங்க வீட்டுக்கு தான் பெரிய மனுஷனா இருந்தாரு. இப்ப கூட்டத்துல குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால நாட்டுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. அவரை திருத்தின பெருமை உனக்கு தான் சேரும். அதுதான் இல்ல, இந்த பெருமை தான் இவங்களை சேரும். ஆமா, நீ என்ன செஞ்ச? இல்ல ஒண்ணுமில்ல. உங்க உத்தரவு இல்லாம இதுல ஈடுபட்டதுக்கு என்ன மன்னிக்கணும். ஆத்திரத்தோட ஏஜென்ட் வீட்டுக்கு போனேன். உண்மை சொல்றதுக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அவரா வந்தாரு? அறக்கல்லும் முழுக்கல்லும் ஆளை கூட்டிட்டு வந்துருச்சு. அறிவாளி ஆளவந்தா, என்ன இது மறுபடி? இனிமேல் இந்த ஒழிகை என்ற வார்த்தையை உங்கள் வாயில் இருந்து வரக்கூடாது. அழகு சிங்கம் அகம் திருந்துக என்று சொல்லுங்கள். அழகு சிங்கம் ஆளவந்தான், நில்லுங்கள். என் அகம் திரிந்து விட்டது. சத்தியமாக சொல்லுகிறேன் நண்பர்களே, என் அகம் திரிந்து விட்டது. ஆளவந்தான், இனி நாம் இருவரும் இடைபிரியாத நண்பர்கள். என் 1000 வேலி நிலமும் இனி உங்கள் ஆதியம். உங்கள் கூட்டுறவு விவசாய முயற்சிக்கு என் பூமியே மூலதனமாக இருக்கட்டும். நண்பர்களே, இனி நான் ஜமீன்தார் அழகு சிங்கம் அல்ல, விவசாயி அழகு சிங்கம். என்னை நம்புங்கள். தவறு நண்பர் அழகு சிங்கம். அழகு சிங்கம். ஆமா, அக்கா வரலையே? அக்கா உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையாவா? இன்னும் அந்த குறும்பு போகலையா? உனக்கு காலேஜ்ல படிச்ச மாதிரி தானே இருக்க. நீ அக்கா வர வேண்டாம் நீயே சொல்லி அனுப்பிச்சுட்டு என்னைய கேக்குறியா? நான் சொன்னேன்னா? இல்ல, நாய்க்குட்டி குறும்பு இருக்கட்டும். சிங்கம் அங்க உறங்குதா? இல்லையே, வெளியூர் போயிருக்காரு. அதனாலதான் அக்காவை மட்டும் வர சொன்னேன். ஆமா, நான் வர வேண்டாம்னு சொன்னதை யார் சொன்னாங்க? உங்க ஆளு சொன்னதா எங்க ஆளு வந்து சொன்னா? நம்பிக்கையான ஆள் தானே? நம்பிக்கையான ஆளுன்னு தான் நான் இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தேன். நீயே எங்க ஆள் அப்படி சொல்லணும்? இதுக்கு அர்த்தம் புரியலையே. அர்த்தம் என்ன? அனர்த்தம் தான். அது மட்டுமா? சிங்கம் என்ன உடனே அவசரமா பாக்கணும்னு சொன்னா நான் புல்டோசர் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அப்படியே ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம ஓடியாடுறேன். மோகினி, நாம 2 பேரும் ஒரு பெரிய சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தோணுது. இப்ப நான் உள்ள இருந்தாலும் ஆபத்து, வெளியே போனாலும் ஆபத்து. ஐயோ, வெளியே போகாதீங்க. வந்தது வரட்டும், இங்கே இருங்க. கூடாது, வர்றது என்னோட போகட்டும். நான் போயிட்டோம். மோகினி, அவரை தொடாதே. தொடாதே. சிங்கம், நீ என்னை ஆள் வைத்து அடிக்கக்கூடிய அளவுக்கு நான் செய்த தவறு. நான் வெளியூர் செல்கிறேன் என்று அறிந்து மனோரமாவை இங்கு வர வேண்டாம் என்று தடுத்து விட்டு நீ இங்கு வந்தது சிங்கம் தவறு. சிங்கம் தவறு. என் மீது நீ சுமத்தும் இந்த பழி உன் வாழ்க்கையை பாழாக்கும் சுருக்கு கயிறு. ஒரு காலம் இல்லை. உத்தமன் என்ற போர்வையில் ஊரை ஏமாற்றி வருகிறாய். உன்னை போற்றி புகழ்ந்தவர்கள் வாயால் தூர்த்து இகழும்படி செய்ய சரியான சாட்சி. ஆரப்படுத்த முயற்சிப்பது எதிர்காற்றில் நின்று எச்சிலும் விழுவது போல ஆகும். ஆத்திரப்பட்டு அடித்து விட்டாய். போகட்டும், இதை நான் யாரிடம் சொல்ல மாட்டேன். நீ வெளியே சொல்லாதே. இதை பறைசாற்றுவதே நாளை முதல் எனது முக்கியமான வேலை.
நீ என்னை ஆள் வைத்து அடித்தது வெளியே தெரிந்தால் என்ன ஆகும் என்பதை சிந்தித்துப்பார். கலகமுட்டியவர்கள் காப்பாற்ற வரமாட்டார்கள். ஏன், உன் கிராமத்து மக்கள் கூட உனக்கு உதவி செய்ய வரமாட்டார்கள் என்பதை மறந்து விடாது. நீ ஒரு முட்டாள். மோகினி, தொடாதீங்க என்ன. பண்றாங்க. அவர் வீட்டுல இல்ல. ஏஜென்ட் ஐயா, வாங்க வாங்க உட்காருங்க. உட்கார்ந்துட்டீங்களா? என்ன விசேஷம் இல்லாம வரமாட்டீங்களே? அதாவது யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு பழமொழி. அது பழமொழி. பழமொழி. கொஞ்ச நேரமா என் மனசுக்குள்ள ஒரு பெரும் பெரும் போராட்டம். உண்மையை சொல்றதா அல்லது மத்தவங்களே மாதிரி மௌனம் சாதிச்சிருவோமா? அது ரெண்டு உங்களால முடியாத காரியமாச்சே. உண்மையை சொல்ல என்னால முடியாது. அதுக்கு சொல்லல, உண்மையை சொல்றதுக்கு போராட்டம் எதுக்கு? பேசாம இன்னைக்கு மட்டும் உண்மையை பேசிடுங்களேன்னு சொன்னேன். ஓ, அதுக்கு சொல்றீங்களா? மறுபடியும் என்ன பேசி விட்டு தள்ளுங்க. ஆமா, நம்ம சிங்கத்துக்கு மோகினிக்கு நம்ம வீட்டுல ஒரு பெரிய விருந்து நடந்துச்சாமே, நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க, இந்த 60 வேலி நிலம் தகராறு முடிஞ்சு போச்சு பாருங்க. இதுல அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த அம்மா மோகினியும் ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னைக்கு அங்க போறதாக இருந்தது, நின்னு போச்சு. ஏன்? என்ன சௌகரியமோ இன்னைக்கு வரவாண்டான்னு ஆளை விட்டு சொல்லி அனுப்பிச்சாங்க. என்னமாம்மா, நீங்க தாராளமா போங்கோ வாங்க, மாப்பிள்ளை கோச்சுக்க மாட்டாரு. ஆனா எக்காரணத்தை கொண்டுட்டு மாப்பிள்ளை அங்கேயும் போகப்படாது, மோகினி இங்கேயும் வரப்படாது. என்ன சொன்னீங்க? ஐயே, கேக்கு புரியல. எக்காரணத்தை கொண்டுட்டு மாப்பிள்ளை அங்கேயும் போகப்படாது, மோகினி இங்கேயும் வரப்படாது. ஐயோ, ஏன்? ஏன்னா மாப்பிள்ளை பேர்ல அந்த சிங்கம் மனசுக்குள்ள ஒரு கரட்டோனா பூந்து ஓனா ஓனா ஓனா. அதான் ஓனான்னு எனக்கு பயம். ஓ, அப்படியா அப்படியா? ஆமா, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ ஐயோ, அதாவது மாப்பிள்ளை மேல சிங்கத்துக்கு ஒரு சந்தேகம். பின்ன என்ன? இல்ல போனா ஏன் மாப்பிள்ளை தனியா போகணும்? ஏன் தனியா போக கூடாதா? நான் கூடவே பாடி கார்டு மாதிரி எப்பவுமே போகணுமா? அவர் சொல்லுச்சா இவர் போனார், தப்பு என்ன? அவன் ஊர்ல இருந்து மாப்பிள்ளைக்கு தெரியுமா? ஆமா, பின்ன ஏன் ஆள் வந்தது? அதில் தான் அம்மா விஷயம் இருக்கு, அதில் தான் விஷயம் இருக்கு. அம்மா, அது மோகினி ஆளு, மோகினி ஆளு. ஆமா, சிங்கம் ஊருக்கு போகாதுக்கு முன்னாலே அவசரப்பட்டு ஆளை அனுப்பிச்சா சண்டை போடணும். இது எப்படியோ சிங்கத்தை கட்டி ஊருக்கு போக வேண்டிய சிங்கம் திரும்பி வந்தாச்சு. அப்போ உங்க மாப்பிள்ளை ஊருக்கு போயிட்டாரா? பிராணனை வாங்குறியே, பிராணனை பாருங்க ஏஜென்ட் ஐயா, நீங்க சொல்ற கதையை விவரமா சொல்லுங்க, எனக்கு புரியல. அதாவது ஊருக்கு போக வேண்டிய சிங்கம் வீட்டுக்கு திரும்பி வந்தா. ஆமா ஆமா, சிங்கம் இல்ல, சிங்கம் இல்ல, கரடி கரடி. ஆமா, கரடி திரும்பி வந்தா. நான் சொல்ல வந்தனே. ஏஜென்ட் ஐயா, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க அதிர்ஷ்டம். நான் எங்கேயோ போக வேண்டியவன் எப்படியோ அங்க போகும்படி வந்துச்சு. போன உடனே அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத என் காதில் தன்னறியாம வந்து விழுந்துச்சு. கிட்டத்துக்கு போயிட்டேன். இதை எப்படியாவது உங்க காதில் போட வேண்டிய ஏன் கட்டளையாச்சே. மூச்சை பிடிச்சிட்டு ஓடி வந்தேன், உங்க காதில் போட்டேன். போட்டாச்சில்ல? அப்ப போயிட்டு என்ன என்ன பண்ண சொல்றீங்க இப்ப? அப்படி சொன்னா தானே நான் சொல்லுவேன். யாரோ வந்து உங்களை வர வேண்டாம்னு சொன்னாங்க, அதை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்காதுங்க. நேரே அங்க போங்க. சிங்கம் உங்களை பார்த்த உடனே அவன் மனசு இறங்கிடும். மாப்பிளைக்கு எந்த விதமான ஆபத்து வராதபடி சட்டக்குன்னு கூட்டு வந்து. பொம்பளை போய் ஆம்பளைய காப்பாத்துறதாவது ஏஜென்ட் ஐயா, இந்த கதை நல்லாவே இல்லையே. என்னது கதையா? என்ன? இப்போ நான் அங்க போறேன் வைங்க, என்ன பார்த்ததும் அவர் என்ன சொல்றதா கதை சொல்ற கேளுங்க. உன்னை யார் வர சொன்னாங்க? எதுக்காக வந்தேன்? ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் சொல்லு. நீங்க போய் சொல்றது. நீங்க ஏன் சொல்லுவீங்க? நீங்க போய் சொன்னா உங்களை சும்மா விடுவாங்களா? இந்த பாருங்க ஏஜென்ட் ஐயா, இன்னைக்கு மட்டும் உங்களை உண்மை பேச சொன்னா நீங்க என்கிட்டயே ஆரம்பிச்சுட்டீங்களே, பரவாயில்ல. இந்த மாதிரி உண்மையை அங்கே போய் சொல்லி எல்லாரும் மனசையும் புண்படுத்தாதீங்க. தயவுசெய்து நீங்க போயிட்டு வரீங்களா? நல்லதுக்கு காலம் என்னடா பண்றீங்க. பாருங்கள், உங்கள் வெறியாட்டத்தின் விளைவை பாருங்கள். பகுத்தறிவை இழந்த உங்கள் பயங்கர செய்கையால் படுகாயமடைந்த இந்த பாலகனை பாருங்கள். குருட்டுத்தனமாக நீங்கள் செய்த குழப்பத்திற்கும் இந்த குழந்தைக்கும் துளியரும் சம்பந்தம் உண்டா? இந்த அக்கிரமத்திற்கு யார் பொறுப்பு? உங்கள் கூட்டத்தை நடத்தி வந்த தலைவன் யார்?
நான் தான். சம்பந்தம், நீயா இந்த குழப்பத்திற்கு காரணம்? கேவலம், கேவலம். நீங்கள் என்னை சார்ந்தவர்கள், என் தோழர்கள் என்ற முறையிலே நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். உங்கள் மோசமான செயலை கண்டு நான் வெட்கப்படுகிறேன். உங்களுக்கு தலைவராக இருக்கும் அவலமான நிலையை நினைத்து நான் அவமானப்படுகிறேன். இதுவா நமது பண்பு? இதுவா நமது சேவை? 5 ஆண்டுகளாக நாம் படித்த படிப்பு, பெற்ற அனுபவம், செய்த தியாகம் அத்தனையும் ஒரு வினாடியில் பாழாக்கி விட்டீர்களே. மாளிகை இடித்து விட்டால் அந்த இடத்திலே புதியதாக ஒரு மாளிகை எழுப்பி விடலாம். ஆனால் மனிதரை கொண்டு விட்டால் மீண்டும் எழுப்ப முடியுமா? இதோ வளரும் இந்த இளம் பயிரை உங்கள் வன்முறை தீயிலே பொசிக்கிவிட இருந்தீர்களே. அக்கம் பக்கத்து கிராமங்களில் அமைதி குலைந்தால் அது நமது நாட்டையே பாதிக்கும் அல்லவா? இந்த நிலையில் வீட்டுக்கு ஒரு கட்சி, வேலைக்கு ஒரு கொள்கை, வீதிக்கு ஒரு கூட்டம் என்று வெறியாட்டம் ஆடுவது உங்களுக்கே கேவலமாக இல்லையா? ஆக்கப்பாதை நமது பண்பு, நேசத்தை வளர்க்கும் பொதுப்பணியே நமது கொள்கை. அதை விடுத்து அணுகுண்டின் பலத்தால் உலகையாள நினைக்கும் வெறிபிடித்த வல்லரசுகளைப் போல் நாம் நடந்து கொண்டால் அமைதியை நாடும் உலக மக்களின் கொடிய சாபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். ஏன், உலக சரித்திர ஏடுகளிலே நம் பெயர் வரும் இடங்களிலெல்லாம் நாளை நம் குழந்தைகளே காரி உமிழ்வார்கள். தாயே, பாருங்கள் இங்கே. நீங்கள் ஏனம்மா இங்கு வந்தீர்கள்? விஷயம் புரியாமலேயே கூட்டத்தோடு சேர்ந்து குழப்பம் உண்டாக்க பெண்களும் முன் வந்து விட்டீர்களா? இந்த குழந்தையின் முகத்தை பாருங்கள். இதுவே உங்கள் வயத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தால் உங்கள் மனம் எவ்வளவு பாடுபடும். இப்போது நீங்கள் விட்டறிந்த கற்களில் ஒன்றுதான் இந்த குழந்தையை தாக்கி இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. உங்களை அடிச்சுட்டாங்கன்னதும் எங்களுக்கு பைத்தியமே பிடிச்சது போய் ஆயிடுச்சுங்க ஐயா. மன்னிச்சிடுங்க ஐயா. ஆமையா, உண்மைதான். தங்களிடம் அளவற்ற நம்பிக்கையும் அன்பும் உடையவர்கள் நாங்கள். உங்களுக்கு ஆபத்து விளைவித்ததை கேள்விப்பட்டதும் உள்ளம் கலங்கி உணர்ச்சி வசப்பட்டு ஓடி வந்தோம். கூட்டம் சேர்ந்து விட்டது. ஆனால் இது காரி கும்பலோ போரி கும்பலோ சுயநல கூட்டமோ அல்ல, சமாதான போர் வீரர் படைதான். உங்கள் மனம் நோக செய்து விட்டதற்காக நாங்கள் வேதனைப்படுகிறோம். வேண்டாத வேலையில் ஈடுபட்டு வினையை தேடிக் கொண்டீர்கள். இப்போது வேதனைப்படுகிறோம் என்று சொல்கிறீர்கள். தனி மனிதன் ஒருவன் செய்துவிட்ட தீமைக்காக இப்படி ஊரே திரண்டு தடி எடுத்து வருவது நாகரிக பாதையில் நாம் ஒரு அடி கூட முன்னேறவில்லை என்பதை தான் காட்டுகிறது. அந்நியரின் ஆதிக்கத்தை எதிர்த்து நாம் சுதந்திர போர் நடத்திய காலத்தில் கூட அழிவு பாதையில் நாம் செல்வதை அண்ணல் மகாத்மா விரும்பியதில்லை. பணமூட்டைகளின் அகந்தை அகற்ற வேண்டுமே தவிர பணக்காரர்களே ஒழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் நமது கொள்கைக்கு புறம்பானது. உலகமெல்லாம் ஒன்றென உணர்ந்து மக்கள் எல்லாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்று நமது பெரும் தலைவர்கள் எல்லாம் பாடுபடும் இந்த நேரத்தில் நம் ஊருக்குள்ளே சண்டையிட்டு நமக்குள்ளே விரோதத்தை வளர்த்துக் கொண்டால் நமது தியாக செம்மல்கள் உயிரை பணைய வைத்த அந்நியரிடமிருந்து வாங்கி கொடுத்த அந்த சுதந்திரம் என்ற ஒளிவிளக்கு இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். அந்த விபரீத நிலைமைக்கு வித்திட்ட இழிவு நமக்கு வேண்டாம். நமக்கு வேண்டுவதெல்லாம் உயர்வு தாழ்வற்ற சமுதாய அமைப்பு, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு. என் கண்ணு உள்ள வாமா. ஏமா இது கூடவா என் உத்தரவு கேட்கணும்? அவங்க கூப்பிடுறாங்களே உள்ள போ. தாயை விட சிறந்தவங்க யாரு இருக்காங்க? ஏன் இல்ல? யாரு? கணவர் இல்ல? கண்ணிலேயே நின்னுட்டு இருந்துச்சுமா. என்னம்மா எங்களை எல்லாம் இப்படி மறந்துட்ட? ஒரு கடாச்சு கூட போடலையே. ஆமாக்கா, உன்னை பாக்கணும் பாக்கணும். எல்லாம் அங்க போய் அரட்டடிங்க. என்ன மாமா எல்லாரும் சினிமாவுக்கு கிளம்பிட்டு இருந்தீங்களா? இல்ல இல்ல இல்ல, கைத்தறி ஆட அழகு போட்டிக்கு மாமா தலைமை வைக்கிறேன். அதுக்கு தான் நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். உட்காருங்க மாப்பிள்ளை. குழந்தையா? அதுக்கு இன்னும் 7-8 மாசம் போகணும் மாமா. அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. நான் அதை கேட்கிறேன். குழந்தை மனோரமா அதான் கொண்டுட்டு வந்து விட்டுட்டனே, பாத்துக்குங்க மாமா. அவ இங்க இருந்தாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, இனிமே அவளை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் நினைச்சது நடந்து போச்சு. என்னங்க மாப்பிள்ளை இது? ஆனா நீ என்னப்பா இந்த கிளாஸ் வைடு பாஸ் மாதிரி பேசிக்கிட்டு ஒண்ணுமே புரியல. விளக்கமா தான் சொன்னேன். ஏக்லவ், அவ உச்சந்தலையில இருந்த பிசாசு என் ஆட்ட பாட்டத்தை கண்டு ஓடி போச்சு. அதுதான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே. புருஷன் மனைவி எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்தோம். இப்ப என்னாச்சு? மறுபடியும் அந்த பிசாச்சு பிடிச்சுக்கிட்டதா? பிடிக்குமா பிடிக்கதா விடுவேனா? பின்ன ஏன்பா இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு போக பாக்க? யார் அவ சுத்த இடியட் மாதிரி பேசிக்கிட்டு? டேய், ஏற்கனவே அவ பியூட்டிஃபுல் வைஃப்டா, இப்ப டியூட்டிஃபுல் வைஃப் ஆயிட்டா. புருஷன் கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது என் வைஃபுக்கு தெரிஞ்ச மாதிரி அவ தங்கச்சிக்கும் தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. அப்படின்னா உன் வைஃபுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லு. அப்படி நீ ட்ரெயின் அப் பண்ணிருக்க. ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படல. ஏற்கனவே அவ உடம்புல ஊறி இருந்தது உத்தம பத்தினி குணம். நான் சும்மா அப்படி டச் பண்ண எல்லாம் சரியா போச்சு. என்னமா பண்ணி கலாட்டா பண்றா எனக்கு ஒண்ணும் புரியல. என் பேச்சுல நம்பிக்கை இல்ல. இல்ல இல்ல நிக்குமே. 1000 ரூபாய் பந்தயம் கட்டு. 1000 ரூபாய் தானே, என்ன பிரமாதம்? ஆமா, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. மாப்பிள்ளை சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். அவர்கிட்ட இருக்கப்பா பந்தயம். என்ன மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுல விஷயம் இருக்கு. சும்மா 1000 ரூபாய் கொடுங்க. சரி, ஒப்புக்கொள்ளுங்க, நான் தரேன். சரிப்பா, சம்மதமா? சம்மதம். மாமா, முதல்ல மாமி எங்க கூப்பிட்டு விடுங்க. அவ எதுக்கு இங்க? கூப்பிட்டு விடுங்க, முதல்ல வரட்டும் பேசிக்கலாம். டேய் சைனா, ஐயா அம்மாவே நான் கூப்பிட்டேன், கொடுங்க. ஆகட்டுங்க. ஜல்லி அம்மா, நீ வச்சு வளர்த்த கொடி இல்ல, அதனால
கண்ணும் கருத்துமா பாத்துட்டு இருக்கமா. நல்லா இருக்கம்மா, நல்லா வளர்ந்துருக்கு. அக்கா அக்கா, அம்மா போய் சொல்றாங்க. இதுக்கு தினம் நான் தான் தண்ணி ஊத்துறேன். அவ்வளவு புத்திசாலி ஆயிட்டியா? அம்மா உங்களை ஐயா வர சொன்னாங்க. டேய், பொண்ணு இப்பதான் வந்திருக்கு, பேசிட்டு இருக்கா. இப்ப என்ன அவசரமா? வேணும்னா அவரே இங்க வர சொல்லு. சரிங்க. ஏடா அவங்க பேசிட்டு இருக்காங்களா? வேணும்னா உங்களே வர சொன்னாங்க அங்க. உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வர சொல்லு. ஓ, நீ உட்கார, அவனை போய் கூட்டிட்டு வர சொல்லு. சரி, நீ போய் இந்தியாவை கூட்டிட்டு வா. ஆகட்டுங்க. அம்மா உங்களை மாஸ்டர் கூப்பிடுறாரு. எனக்கு தெரியும். அப்பா முன்னால என்ன கேலி பண்ணதான் அங்க கூப்பிடுறாரு. நாங்க வர முடியாம போய் சொல்லு போடா. ஐயா நான் சொன்னேன். பதில் எங்களுக்கே கேட்டுது. கேட்டுதுங்களா? சே, சே, சே. முதல்ல யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. அதுலயும் பெண்கள் பேசுறது ரொம்ப மோசம். புருஷன் கூப்பிட்டு அனுப்பிச்சு பெண் ஜாதி வராம இருக்கிறது இருக்கே, ரொம்ப கேவலம், ரொம்ப கேவலம். அப்பா 1000 ரூபாய் கொடு. அது எப்படி? முதல்ல உன் ஒய்ஃபை இங்க கூப்பிடு. அதுக்கப்புறம் பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்பா சைலா போய் ஐயா உடனே கூப்பிடுறாங்கன்னு. அந்த உடனேங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினேன்னா, நானும் உடனே சொல்லியிருந்தா இந்தியா சும்மா விழுந்தடிச்சு ஓடி வந்திருப்பேன். அப்பா ஐயா. அம்மா கிட்ட போய் ஐயா சும்மா கூப்பிடுறாரு. சும்மா கூப்பிட்டாரு. இப்ப தெரிஞ்சு ஏமா என்னமோ மாதிரி இருக்க. மாப்பிள்ளை உங்ககிட்ட அன்பா நடந்துக்கிறாராமா? சொல்லம்மா. ஏக்கா மௌனமா இருக்கீங்க? அம்மா கேட்டதான் பதில் சொல்லுங்களா? நான் என்ன சொல்றது? அம்மா ஐயா அவங்க சும்மா வர சொன்னாங்க. இதோ வந்துட்டேன். கேட்டீங்களா? ஆமா. மனோரமா, உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. அவங்க வரல, நீ போய் கூட்டிட்டு. வந்தா நீ தேவலப்பா. சக்கத்துல ரிங் மாஸ்டர் ஆட்டி வைக்கிற மாதிரி சும்மா ஆட்டி வச்சிருக்கிற. சரி மலையா, என்ன சிங்கம் புலி கரடி நினைச்சியா? 10 மாசத்து தங்கம் கொஞ்சம் பித்தாள கலந்து இருந்தது. எல்லாம் புடம் போட்டா சரியா போயிடும். அது சரி. ஏப்பா இவ்வளவுக்கும் நீ காதலிக்கல, கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல விழற மாதிரி போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளவு லெவலுக்கு கொண்டு வச்சிருக்கிய, என்ன சொல்லு? இந்த லட்சணத்துல காதல் வேற, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஏக்கத்துல கவலை வேற. இதுக்காக எத்தனை அடி எத்தனை உதை. வந்தா என்னுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமா? ஐ வோட் ஃபார் கல்யாணம் வித்தவுட் காதல். ஏன்னா நம்ம நாட்டு கிளைமேட்டுக்கு இந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது சூட் ஆகல. கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே காதல்லாம் எவாபரேட் ஆயிடுது. எவாபரேட் ஆகி போயிடுது. ஆமா, வர்றத பாருங்க. சக்கத்துல ஆன பாலை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி கியூ சிஸ்டர். அங்க கூப்பிடணும். அந்த இல்ல அந்த வேலை போட்டு வரியா? மாமா மிரட்டாதீங்க. பெண்கள் கண்கள் மாதிரி, அதுல ஒரு தூசி தும்பு மாசு மருவு படவே நாம விடக்கூடாது. பிறக்கும் போதே எந்த பெண்ணும் கெட்டவங்களா பிறக்கிறது இல்லை. அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய சிநேகிதம், இதனாலதான் பெண்கள் கெட்டவங்களாகிறாங்க. என்னுடைய தியரி என்ன தெரியுமோ? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அதட்டலாலேயோ மிரட்டலாலேயோ எந்த பெண்ணையும் சீர்திருத்த முடியாது. அவங்களுடைய குணம் தெரிஞ்சு நம்முடைய அன்பையும் உபயோகப்படுத்தி தான் சீர்திருத்த முடியும். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? 100க்கு 100 கரெக்ட். மாமா, அந்த காலத்துல உங்க பொண்ணை பார்த்தவங்க எல்லாம் ஓ வாட் அ கேர்ள்னு ஓடுனாங்க. இப்போ உங்க பொண்ணை பார்க்கட்டும், ஓ வாட் அ கேர்ள்னு சந்தோஷப்படுவாங்க. கரெக்ட் கரெக்ட். அளவந்தார், நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அப்போ நான் கூட இந்தியாவை பார்க்கும்போது முதல்ல என்ன நினைச்சேன் தெரியுமா? ஓ வாட் எ கேர்ள் அப்படின்னு தான் நினைச்சேன். இப்ப என்னடான்னா ஓ வாட் எ கேர்ள் அப்படின்னு பயப்படுறேன். நான் கூட அப்படிதான் பாப்பல. இந்த வயசுல இவ்வளவு பார்க்கும்போது ஓ வாட் எ கேர்ள் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். இப்ப வாட் எ கேர்ள்